இந்த ஈக்குவேஷன் அதாவது இன்டெக்ரல் ஓவர் 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட். ஸோ அப்படிங்கிற சொல்யூஷன், அதாவது இந்த இன்டெக்ரலை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜென்ரலாக எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன எப்படி இருக்குது இந்த ரிலேஷன்னா, இன்டெக்ரல் ஓவர் 1 டிவைடட் பை a square plus x square into dx is equal to 1 by a tan inverse of x by a plus c. ஸோ அந்த ஃபார்மேட்டில் இது இருக்குது. ஸோ இந்த ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏங்கிறது ஒரு பேராமீட்டர், இது வந்து ஒரு பேராமீட்டர். சரியா? ஸோ அக்கார்டிங் டு ஃபேமன்ஸ் ரூல்ஸ் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது ஸோ வந்து இந்த லைப்னிட்ஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணி அவர் மாற்றி எழுதுவார் இதை. சரியா? ஏங்கிறது ஒரு பேராமீட்டர். இந்த லைப்னிட்ஸ் ரூல்ஸை வச்சு இதை நம்ம இப்போ எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஸோ பேசிக்காக கொடுத்துக்கிற ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துக்கிற ஈக்குவேஷன் வந்து 1/√, இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இந்த பேராமீட்டர் எதுவோ அந்த பேராமீட்டரை பொறுத்து இந்த எபோ ஈக்குவேஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். சரியா? ஸோ இங்கே எது ஏ பேராமீட்டர், அப்போது டிஏ பை ரைட் டி பை டிஏ, ஓகே, இன்டெக்ரல் ஓவர் 1 டிவைடட் பை a square plus x square, right? A square plus x square into dx, which is equal to, okay, d by dA of 1 by a tan inverse of x by a into basically plus c. ஓகேவா? plus c. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை வந்து எழுதியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஈக்குவேஷனில், ஸோ இந்த எபோ ஈக்குவேஷனில் என்ன பண்ணுவோம், லைப்னிட்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? லெட் அஸ் அப்ளை லைப்னிட்ஸ் தியரம். அப்ளை லைப்னிட்ஸ் ரூல். ஓகே, அப்ளை லைப்னிட்ஸ் ரூல். ஸோ அப்படி பண்ணணும்னா என்னன்னா, ஸோ இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஷியல், ஓகேவா, ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் வந்து இன்டெக்ரல் உள்ளே போயிட்டு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியலாக மாறும். ஸோ அப்போது எப்படி வருது இந்த ரிலேஷன் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். சரியா? ஸோ இன்டெக்ரல் ஓவர் டோ பை டோ ஏ, ரைட், அடுத்தது 1 டிவைடட் பை a square plus x square into dx is equal to, ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேர்ம் அப்படியே தான் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் இது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, d by dA of 1 by a tan inverse of x by a. ஸோ இப்படி தான் இந்த ரிலேஷன் இருக்குது. ஸோ இப்போது இது சிம்பிளாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது, ஸோ இங்கே ஏ பொறுத்து தான் இந்த டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல், ரைட்? ஸோ இந்த இன்டெக்ரலில் வந்து பார்ஷியல். ஸோ அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது இன்டெக்ரல் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், இன்டெக்ரல் ஓவர், ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு மாதிரி இதை மாற்றி எழுதிக்குவோம். எப்படி எழுதுகிறோன்னா, a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் -1 அப்படின்னு எழுதிக்கலாம் ஃபார் கன்வீனியன்ட். அடுத்தது இந்த டேர்மை நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேர்மை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை வந்து ஓகே டி பை டிஏன்னு எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல கூட நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ என்ன ரூல்ஸ் அப்படின்னா, ஸோ பேசிக்காக நம்மக்கிட்ட எஃப் ஆஃப் டி பை 2 ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார்
ஃபஸ்ட்டு இது யூடிவிங்கிற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கும். 1/aவை வந்து அப்படியே வச்சுக்கலாம். இது 1/a அப்படியே வச்சுக்கும். tan இன்வர்ஸ் ஆஃப் x/aன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத பாருங்கள். ரைட், tan இன்வர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? பேசிக்காக a ஸ்கொயர், ரைட், a ஸ்கொயர் a square divided by a square plus x square into minus x by a அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட், அடுத்தது இப்போ வந்து ஓகேவா? ஸோ மைனஸ் ரைட், ஸோ பேசிக்காக இது எப்படி வரும்? மைனஸ் 1/a ஸ்கொயர், ரைட், tan இன்வர்ஸ் ஆஃப் x by a அப்படிங்கிறது தான் இந்த ரிலேஷன். ரைட், ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா d/dA ஆஃப் 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் x by a அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1/a வந்து அப்படியே வச்சுக்கிறோம். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா a ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அடுத்தது x by aவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் x by a அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. a ஸ்கொயர் ஆக்சுவலாக a ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கிது. ஸோ அடுத்தது செகண்ட் டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1/a ஸ்கொயர் இருக்கு இல்லையா? 1/a ஸ்கொயர். இப்போது இந்த 1/aவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1/a ஸ்கொயர்னு வரும். அப்புறம் இந்த டேர்ம் வந்து டேர்ன் இன்வர்ஸ் டேர்ம் அப்படியே இருக்கும். சரி, இதுதான் இந்த ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வருவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போது இன்டெக்ரல் ஓவர் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா என்ன வரும்? -1, ரைட், -1 a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் -2ன்னு வந்துடும் இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்கும். இன்ட்டு அடுத்தது என்னென்னு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வந்து எக்ஸை பொறுத்து தான் பண்ணுறோம். ரைட், சாரி, ஏவை பொறுத்து பண்ணுறோம். அப்போது 2aன்னு வரும். ஏன்னா இந்த a ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2aன்னு வரும். ஸோ இந்த dx டேர்ம் அப்படியே இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள். இந்த a ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். கிடைக்கிற டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை, ரைட், எக்ஸ் டிவைடட் பை a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பேசிக்காக a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/a ஸ்கொயர் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை a அப்படின்றாங்க நம்மளுக்கு இருக்கும். சரியா? ஸோ இப்போது அடுத்த ரிலேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த ஸ்டேஜில். ஸோ இப்போது இந்த டேர்ம் வந்து -2a அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஸோ இந்த டேர்மை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்னா இன்டெக்ரல் ஓவர், ரைட், மைனஸ் 2a பை a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் dx இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? a இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. ஓகே, ஸோ இப்படி தான் நம்மளுக்கு இருக்குது.
ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேர்ம் லெஃப்ட் ஹேண்ட் டேர்மில் இருக்கிற வந்து நம்ம 1/x², 1 ஸ்கொயரில் a² + x²ங்கிற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ஈக்குவேஷனில் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது பாரு, இந்த மாதிரி அதை கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷனில் ஸோ என்ன பண்ண போகிறோம்னா டிவைடட் பை டிவைட் த ஈக்குவேஷன் பை -2a அப்படின்னு பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும், இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும், அடுத்து 1ன்னு வந்துடும், டிவைட் பை a² + x²ன்னு வரும். அப்போது நம்ம ஒரிஜினல் ஈக்குவேஷன் மாதிரி அந்த ஈக்குவேஷன் மாறிடும். ஸோ இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ இன்டெக்ரல் ஓவர் ஸோ 1/a² + x² into dx. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 1 ஸோ பேசிக்காக x டிவைடட் பை 2a³ into a² + x² minus 1/2a³. so simply we can multiply it 1/2a³ tan inverse of x/a அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குவேஷன். x/aங்கிறது தான் இந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது இதை? ஸோ பேசிக்காக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்ளை a is equal to 1 அப்படிங்கிற டேர்ம் வந்து ரிலேஷன் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இன்டெக்ரல் ஓவர் ஏங்கிற இடத்துலலாம் 1 போடுங்க. ஸோ அப்போது 1 டிவைடட் பை 1 + x² into dx is equal to minus x divided by 2 into 1 + x². அடுத்தது minus 1 divided by 2 tan inverse of x plus c. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ரிலேஷன் கிடைக்கிது. ஸோ இப்படி தான் இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். therefore integral over 1/1 + x² into dx is equal to minus x by 2 into 1 + x² plus minus 1/2 1/2 of tan inverse of x. பேசிக்காக x இது ஸோ x plus c அப்படின்னு நம்ம இது எழுதிக்கலாம். ஸோ பேசிக்காக இங்கே c மிஸ் ஆகிருக்கு, யூ கேன் ஆட் இட் ஆக்சுவலி. okay, so c, so this is how we can solve this.